வெல்கம் டு கே காம்பீட். தமிழ் சொசைட்டி தமிழ் சமூக வரலாறு பாடப்பகுதியில் காங்கிரஸ் பார்ட்டி ரூல் அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம். ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகம் எப்படி இருந்தது, யார் முதலமைச்சராக இருந்தாங்க, ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ராஜாஜி அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். மூதறிஞர் ராஜாஜி. ஸோ மூதறிஞர் ராஜாஜி 10 டிசம்பர் 1878 வருஷம் வந்து பிறக்கிறாரு. தொரப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறார். தொரப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருது. ஸோ பழைய சேலம் மாவட்டத்தில் இருந்திருக்கும். ஸோ தொரப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. அவருடைய இயற்பெயர் ராஜகோபால். இயற்பெயர் ராஜகோபால். ஸோ அவருடைய கல்வி எங்கெங்கெல்லாம் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சென்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சென்ட்ரல் காலேஜ் பெங்களூரு, அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜ், லா காலேஜ், அதுக்கப்புறம் லா காலேஜ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்ராஸ் பேஸ்டு காலேஜஸ். இது இவருடைய ஏர்லி லைஃப். ஸோ சேலத்தில் வந்து வழக்கறிஞர் பணி செய்கிறார். பொதுவாக வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து வழக்கறிஞராக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ராஜாஜி அவர்களும் வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அவர் சுதந்திர போராட்டத்தில் என்ட்ரி ஆன அந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1905 வருஷம். 1905 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் நினைவில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை. வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த வங்க பிரிவினை 1905 பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திர போராட்டம் ரொம்ப ஒரு சூடு பிடிச்ச ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியா முழுக்க அந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ராஜாஜி அவர்களும் ஒரு அரசியல் என்ட்ரி அவங்களுக்குள்ள வருது. 1906 வருஷம் கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். ஸோ இதோடைய பிரசிடெண்ட்டாக வந்து தாதாபாய் நவ்ரோஜி இருப்பாங்க. கிராண்ட் ஓல்டு மேன், முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ 1906 கல்கத்தாவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைமை ஏற்றிருப்பார். ஸோ இந்த கூட்டத்தில் வந்து ராஜாஜி அவர்கள் யார் கூட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஉசி அவர்கள், கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்கள், ராமலிங்கனார். ஸோ ராமலிங்கனார் அவரோடையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பார். ஸோ அவர் சாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஆதரிக்கிறாரு தொடக்க காலத்தில். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் சயின்டிஃபிக் டேர்ம் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அறிவியல் சொற்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1916 வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ பொதுவாக ராஜாஜி அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து வெறும் சுதந்திர போராட்டம் அப்படின்றதோட லிமிட்டேஷனாக இல்லாமல் ஸோ அவர் ஒரு மூதறிஞர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கான்ட்ரிபியூஷன்ஸை அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இந்த தமிழ் சயின்டிஃபிக்ஸ் டேர்ம் சொசைட்டியை வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோரின் கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணியிருக்கிறாரு. சேலம் மாநகராட்சியில் பண்ணியிருக்கிறார் அந்த நேரத்தில். ஸோ 1919 வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுலட் சட்டம், இது ரெண்டுமே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹாட் டாபிக்ஸாக இருந்தது. இதனால ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணப்படும். ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாணவர்கள் பள்ளிக்கு போக மாட்டாங்க. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு போக மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே புறக்கணிப்பாங்க. அரசாங்கத்தை புறக்கணிக்கிற போராட்டம் தான் ஒத்துழையாமை போராட்டம். அந்த வகையில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்களும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1924 வைக்கம் சத்தியாகிரகம் நடக்கும். ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் நடக்கும்போது பெரியார் அவர்கள் காங்கிரஸில் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு தலைவராக வந்து இருப்பார். ஸோ சொல்லப்போனால் காங்கிரஸில் வந்து ராஜாஜி அவர்கள் தான் ஈவேரா அவர்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பார். ஸோ ஈரோட்டில் அவர் வந்து நகரசபை தலைவராக இருப்பார். ராஜாஜி அவர்கள் சேலம் நகரத்தில் வந்து நகரசபை தலைவராக வந்து இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. ஸோ திருச்செங்கோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காந்தி ஆசிரமத்தை வந்து அவர் வந்து நிறுவியிருப்பார். ஸோ பொதுவாக அந்த காந்தி ஆசிரமங்கள் நிறுவுறதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காந்தியடிகளுடைய கொள்கைப்படி முதல்ல நம்ம வாழணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குழுக்களை வந்து நம்ம வந்து தயார்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து இந்த காந்தி ஆசிரமங்களுடைய நோக்கம். ஸோ அடுத்ததாக வந்து வேதாரண்யம் சத்தியாகிரகம் இருக்கிறதுலே ராஜாஜியுடைய கெரியர்லேயே ரொம்ப ஒரு பீக்கான பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா உப்பு சத்தியாகிரக போராட்டம் இந்திய அளவில் சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சது. அதை வந்து தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ இது வந்து குஜராத்தில் காந்தியடிகள் தலைமையில் நடக்கும். ஸோ அதே இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்யம் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் தலைமையில் வந்து நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 98 பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வேதாரண்யம் சத்தியாகிரகத்தில் 98 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 150 மைல் தூரம் வந்து நடந்து போவாங்க. 150 மைல் தூரம் வந்து நடந்து போவாங்க. இதை கிலோமீட்டரில் சொன்னோம் அப்படின்னா 240 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் ஆப்ஷன்ஸில் நமக்கு கொடுக்கலாம். ஸோ வேதாரண்யம் சத்தியாகிரகம் எவ்வளோ தூரம் அந்த மார்ச்சோட தூரம் திருச்சியில் ஆரம்பித்து வேதாரண்யம் கடற்கரை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 150 மைல் அல்லது 240 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 98 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாலண்டியர்ஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படின்ற பெண் வந்து கைது செய்யப்படுவாங்க. இந்தியாவிலேயே ஒரு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண் அப்படின்னு சொல்லி கூட அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ உப்பு சட்டத்தை மீறியதற்காக அகஸ்தியம் பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ராஜாஜி அவர்கள் வந்து கைது செய்வாங்க. ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நம்ம அகஸ்தியம் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு தூண் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் நினைவு தூணை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகஸ்தியம் பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ 1937 வந்து மெட்ராஸ் மாகாண தேர்தலில் காங்கிரஸ் வந்து பங்கேற்று மிகப்பெரிய வெற்றி அடையும். நீதி கட்சி வந்து தோல்வி அடையும். அதாவது 1920 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதல் தேர்தல் நடக்கும். 1920 ஸோ அந்த நேரத்திலிருந்து 1937 வரைக்குமே இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியுடைய ஆட்சி காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இந்த இந்த காலகட்டத்தில் தேர்தலில் மேக்சிமம் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சுயராஜ்ய கட்சி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸுடைய முழு பார்ட்டிசிபேஷன் முழு பங்கேற்பு இருக்காது. ஸோ 1920 1937 வரைக்கும் நீதி கட்சியுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்குது. நிறைய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் மேக்ஸிமம் வந்து காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் மாகாணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வின் பண்ணுறாங்க. மெட்ராஸ் மாகாணத்துக்கு ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறார். ஸோ அவர் பதவியேற்றோடனே முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து 1939 காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த கோவில் நுழைவு போராட்டங்கள் வந்து அதிகமாக நடக்கும். கோவில் நுழைவு போராட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது வைத்தியநாத ஐயர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவர்கள்லாம் சேர்ந்து அந்த மீனாட்சி அம்மன் கோவில் என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற அந்த ஒரு மையப்படுத்தி போராட்டங்கள் வந்து நடந்திருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருக்கிறாங்க. கோவில் நுழைவு சட்டம். கோவில் நுழைவு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்தனால அந்த போராட்டங்கள்லாம் ஓரளவுக்கு அமைதிப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மது விலக்கு கொண்டு வராங்க. லிக்கர் ப்ராஹிபிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது லிக்கர் ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான காந்திய கொள்கைகள். ஸோ காந்தியடிகள் வந்து நிறைய கொள்கைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மது ஒழிப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்குது. ஸோ அப்போ காந்தியடிகளுடைய ஒரு சின்சியர் ஃபாலோவர் அப்படின்ற பேரில் அவர் முதலமைச்சர் ஆனோடனே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா மது விலக்கு. அவருடைய மாவட்டமான சேலத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறார் முதல்ல. அது எங்கே அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டத்தில் தான் வந்து அதை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. தென் அதுக்கடுத்து இந்த மது ஒழிப்புனால கொஞ்சம் வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு குறையுது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை வரி அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வர்றார். சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றத வந்து விற்பனை வரி அப்படின்றத வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ வருமான இழப்பு வருது. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து விற்பனை வரி மூலமாக ஈடுகட்டுறாரு. ஸோ தமிழை வந்து பயிற்று மொழியாகவும் ஹிந்தியை வந்து 2வது மொழியாகவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார். 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்கும். அதுக்கான காரணம் ராஜாஜி அவர்களுடைய இந்த அறிவிப்பு தான். ஸோ தமிழ் வந்து முதல் மொழி. 2வது மொழியாக ஆங்கிலம் இல்லாமல் இந்த இடத்துல ஹிந்தி இருக்குது. ஸோ அப்போ ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜாஜி அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. அது முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதோட சேர்த்து வரதா கல்விக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருப்பாங்க காங்கிரஸ்ல இருந்து. அதுலேருந்து ஒரு சில இன்புட்ஸ்லாம் அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். பட் எனிவே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாக வந்து வந்துடும். இதுவே அவருடைய பதவி விலகலுக்கும் ஒரு ஆரம்ப காரணமாக வந்து அமைஞ்சிரும். ஸோ 1939 வந்து 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1939 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் இந்தியர்களுடைய அனுமதி இல்லாமலே ஆங்கிலேய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்தியர்கள் 2ஆம் உலகப் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எதிர்த்து காங்கிரஸ் எல்லா மாகாணங்களையும் ரிசைன் பண்ணுவாங்க. மெட்ராஸ் மாகாணத்துலையும் ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ராஜாஜி அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் 1937 இருந்து
இந்த 39 காலகட்டம் வரைக்கும் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படும் 1942ல. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜாஜி அவர்கள் அதை ஆதரிச்சிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா 2ஆம் உலகப் போர் வந்து போயிட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸான டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து ராஜாஜி அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அப்போஸ் பண்ணாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை வந்து பொதுவாக எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ அதை அப்போஸ் பண்ணுற ஒரே ஒரு லீடராக வந்து ராஜாஜி வந்து இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக 1944ல் காங்கிரஸ் முஸ்லீம் லீக்குடைய அந்த மோதலை வந்து சரி பண்ணுறாரு. சரி பண்ண ட்ரை பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முகமது அலி ஜின்னா வந்து தனி நாடு கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ தனி நாடு கேட்கறது வந்து நம்ம பிரிட்டிஷ்ட முதல்ல சுதந்திரம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தனி நாடு வந்து நம்ம வந்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்குக்கு இடையில வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்களை வெளியில அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுப்பாரு. ஆனால் முகமது அலி ஜின்னா மற்றும் முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்க வந்து அந்த அந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ சிஆர் ஃபார்முலா நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக், ஸோ இது ரெண்டும் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு ஸோ காங்கிரஸில் வந்து மீண்டும் இணைந்தார். ஸோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் 1945ல் இணைகிறார். ஸோ சுதந்திரம் கிடைக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் அதாவது கவர்னர் ஜெனரல்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல், ஒரே ஒரு இந்திய கவர்னர் ஜெனரலாக வந்து ராஜாஜி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ பட்டேலோட ஒரு மரணம், வல்லபாய் பட்டேல் அவர்கள் சடனாக இறந்துருவாங்க. முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருப்பார். முதல் உள்துறை அமைச்சராக வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருப்பாங்க. ஸோ வல்லபாய் பட்டேலுடைய ஒரு மரணம் வந்து ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் ராஜாஜி அவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு குறுகிய காலத்திலே அவங்க வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. ஸோ சுதந்திரத்துக்கு அடுத்து இப்போ சுதந்திரம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் தேர்தல் நடக்கும். அந்த முதல் தேர்தலில் மேக்ஸிமம் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ மெட்ராஸ் மாகாணத்தை பொறுத்தளவு ராஜாஜி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக 1952 52லேருந்து 54 வரைக்கும் இன்னொரு 2 ஆண்டுகள். ஸோ ஏற்கனவே 1937லேருந்து 39 வரைக்கும் இருந்தார். இப்போ 1952லேருந்து 54 இந்த காலகட்டத்திலையும் முதலமைச்சராக வந்து இருக்கிறார். ஸோ அப்போ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணையாள் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அல்லது பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றார். பொதுவாக வந்து அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு பொதுவாக ஒரு ஒரு ரெகக்னிஷன் வந்து கிடைக்காது. ஸோ அதில் நிறைய கொத்தடிமை முறைகள் இருந்தது. அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வராரு. ஸோ காதி தொழில்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஸோ இதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி யார் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பெரியார் மற்றும் அண்ணா. ஸோ ராஜாஜி அவர்களுடைய ஆட்சி காலம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலே முடிகிறதுக்கு இந்த குலக்கல்வி திட்டத்தை தான் ஒரு காரணமாக சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா வந்து பிள்ளைங்கள் வந்து படிக்க வர்றாங்க ஸ்கூலுக்கு, ஓகேவா? ஸோ பகுதி நேரம் படிச்சுட்டு பகுதி நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்களுடைய பெற்றோருடைய தொழிலுக்கு அவங்க உதவலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சட்டம் கொண்டு வர மாதிரி ராஜாஜி அவர்கள் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பெற்றோருடைய தொழிலையே குழந்தைகளை வந்து பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சட்டமாக வந்து இருந்தனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பெரியார், அண்ணா உள்ளிட்ட திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரமாக இதை வந்து எதிர்க்கிறாங்க. குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனாலே என்ன ஆகுது, இந்த குலக்கல்வி திட்டத்தினாலே ராஜாஜி அவர்களுடைய அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியும் அவர் என்ன பண்ணுறாரு 1954ல் அவர் ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ நேருவுடைய பொருளாதார கொள்கைகள் ஒரு சில பிணக்குகள் வந்திருக்கு. ஸோ நேரு வந்து ஆரம்பத்திலேருந்தே காங்கிரஸில் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில பிணக்குகள் இருந்தது உண்மை. 1959ல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சுதந்திர பார்ட்டி அப்படின்னு சொல்லி தனியாக இன்னொரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார். சுதந்திர பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1965ல் வந்து மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுகவுக்கு வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ திமுகவுக்கு அந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965ல் வரக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ இவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றது ராமாயணத்துடைய ஒரு ஒரு புனைக்கதை மாதிரி தான், சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்து கேட்பாங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு சுதந்திர போராட்டத்திலாம் தெரியும்.
ஸோ அப்போ சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு எழுத்தாளராக அவர் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்குறாரு. ஸோ குறை ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கர்நாடக சாங் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடிக் மியூசிக்கில் வரக்கூடிய ஒரு சாங் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சாங் வந்து வரும். ஸோ அது வந்து ராஜாஜி அவர்கள் எழுதினது தான். அதே மாதிரி திருக்குறள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இறுதியாக 1972 அவருடைய டிசம்பர் 25, 1972 அவர் இறந்துடுறாரு. மூதறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மூதறிஞர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வெறும் அரசியல் சுதந்திர போராட்டம் இதை தாண்டி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்குறாங்க. 1954 வருஷம் சொல்லப்போனால் முதல்ல 3 பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜாஜி அவர்கள். பாரத ரத்னா எந்த ஆண்டு? 1954 வருஷம். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு எழுத்தாளராக சாகித்ய அகாடமி விருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுதந்திர போராட்டத்திலையும் ஸோ நாட்டுக்காக ஒரு முதலமைச்சராகவும் காங்கிரஸ்லேயும் அவர் செஞ்ச அரசியல் தொண்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத ரத்னா விருதும் வழங்குறாங்க. ஸோ அதாவது ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸில் வந்து எந்த காலத்தில் வந்து ஜாயின் பண்ணார் அதில் தொடங்கி முதலமைச்சராக 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் அவர் வந்து என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார், சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன, இந்திய அளவில் சுதந்திர போராட்டத்துக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்களை பற்றி பார்ப்போம். நன்றி.